ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இல்லைனாலும் சரி, உங்கள்கிட்ட ஏடிஎம் கார்டு இல்லைனாலும் சரி, இனிமேல் ஃபோன்பே ஆப்பை வந்து நீங்கள் வந்து நார்மலாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பேங்க் அக்கௌண்ட் இல்லாமலே உங்களோட ஃபோன்பே ஆப்பில் இருந்து மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பேங்க் அக்கௌண்ட் இனி தேவையே இல்லை. ஸோ எப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுக்க சொல்லி தரப்போகிறேன். ஸோ இந்த வீடியோ இருக்கிறது வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் ஃபோன்பே ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபோன்பே ஆப்பை நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, இல்லைனா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட இந்த ஃபோன்பே ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன்பே ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்பாங்க. ஸோ உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்டர் பண்ணிக்கோங்க. பட் அந்த சிம் வந்து கண்டிப்பாக உங்கள் மொபைல் ஃபோனில் தான் இருக்கணும். ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே ப்ரொசீடுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட மொபைல் நம்பருக்கு வர ஓடிபி அதுவே வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோன்பே அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கும். ஓப்பன் பண்ணோடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா உங்களுடைய ரெண்டு மூணு பர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண வேண்டிய பேஜுக்கு போயிடும். பட் இந்த டைமில் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ண தேவையில்லை. மேலே வந்து ஒரு கேன்சல் சிம்பிள் இருக்கும். அதை கொடுத்து டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்போட ஹோம் பேஜுக்கே வந்துங்க. அதாவது நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை எந்த விதமான பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ண தேவையில்லை. அந்த கேன்சல் சிம்பிளை கொடுத்துட்டு நீங்கள் வந்து பின்னாடி வந்தாலே போதும். மேலே இடது பக்கத்தில் ஒரு ஸ்டார் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரொஃபைல் பேஜ் கிளிக் பண்ணோன்னே அதில் மேனேஜ் பேமெண்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா வாலெட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் அந்த வாலெட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துருப்பாங்க கம்ப்ளீட் கேஒய்சி டு யூஸ் யுவர் வாலெட் மேக்ஸிமம் பேலன்ஸ் 2 lakhs. அதாவது இதில் ஒரு கேஒய்சி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணால் 2 lakh வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த வாலெட்டில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேஒய்சியை மட்டும் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் கேஒய்சின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ரிசீவ் கேஒய்சி அந்த கேஒய்சி ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் என்னென்னா 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட பேன் கார்டு இருக்கணும், ஆதார் கார்டு இருக்கணும். ஸோ 2-3 பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு பேன் கார்டுங்கிற பக்கத்தில் ஆட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் பேன் கார்டு நம்பர் அதை வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டில் இருக்க நேம், உங்கள் பேன் கார்டில் இருக்க டேட் ஆஃப் பர்த் இவ்வளோத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு. ஸோ உங்கள் ஆதார் கார்டோட இருக்க நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணோட ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி கிளிக் பண்ணி ஆதார் கார்டு வெரிஃபை ஆயிரும். அதோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸை எடிட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் 2-3 பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதை என்டர் பண்ணிவிட்டு ஃபைனலாக வீடியோ வெரிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. அந்த வெரிஃபைங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ கேஒய்சி போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க பேன் கார்டு, ஆதார் கார்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து காமிக்க வேண்டியிருக்கும். ஸோ காமிச்சு எல்லாமே வெரிஃபை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கேஒய்சி வெரிஃபை ஆகிட்டு அவங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கால் கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வந்துட்டு கோட்டிட்டு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். அவ்வளோ முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களோட ஃபோன்பே ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன்பே ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி மேனேஜ் பேமெண்ட்ஸில் போயிட்டு உங்களுடைய வாலெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது அது வந்து வாலெட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா உங்களுடைய பேமெண்ட் இந்த வாலெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நார்மலாக எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நீங்கள் வந்து இப்போ பேங்க் அக்கௌண்ட் எதுவுமே ஆட் பண்ணலை, உங்களோட டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டு எதுவுமே ஆக்டிவேட் பண்ணலை. இதுக்கு பதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, பே வித் அனதர் யூபிஐ ஆப். அதாவது வேற ஒரு ஆளோட யூபிஐ ஐடியை வந்து கீழே வந்து வியூ கியூஆர் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உங்கள் கியூஆர் கோடை உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். இல்லைனா யாருக்கிட்டையாவது வேறு யாருக்காவது ஜிபே ஆப் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லலாம். அதே டைம் பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாலெட்டில் வந்து மணி ஆட் ஆயிடுச்சுன்னா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை வேறு யாருக்காவது இந்த மணியை வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு மூலமாக ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் இல்லாமலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லை, டெபிட் கார்டில் எதுவுமே இல்லைனாலும் கூட உங்களுக்கு ஃபோன்பே ஆப் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும், ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோதான் மேட்டர். சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பே ஆப் மூலமாக எப்படி ஃபோன்பே அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு யாராவது தேவைப்பட்டுனா மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ நம்ம வீடியோ சேனல்ஸ் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.